இனி விரிவான செய்திகள். தவேக தலைவர் விஜய் நடத்தியது மாநாடு இல்லை, ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கூட்டம் போட்டுள்ளனர். எந்தவித சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலரும் இல்லாத அவருக்கு எங்களது பிரதமரை விமர்சிக்க தகுதி இல்லை என பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் சாடியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், காங்கிரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று பேசிய பொழுது, புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், கூனிமேடு தாண்டாத கட்சி எங்களை விமர்சனம் செய்கிறது என தெரிவித்திருந்தேன். இதில் எங்களது கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸை குறிப்பிட்டு பேசியதாக வதந்தி பரவியுள்ளது. இது முற்றிலும் தவறு. எங்களது பாரத பிரதமரான மோடியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சித்து பேசினார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த கொள்கையும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகள் போட்டோ, கட்சி தலைவர்கள் போட்டோவை வைத்து மாநாடு நடத்திய விஜயை தான் குறிப்பிட்டு பேசினேன். அவர் நடத்தியது மாநாடு கிடையாது, ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கூட்டம் போட்டுள்ளார். எந்தவித சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சிலரும் இல்லாத அவர் எங்களது பிரதமரை விமர்சிக்க தகுதி கிடையாது. நான் விஜயை தான், புதுச்சேரியை தாண்டாத கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் என கூறினேன் என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் 54வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹயக்ரீவர் பெருமாள் கோவில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழா 28ஆம் தேதி வாகாரோகணம் என்கின்ற கொடியேற்ற நிகழ்வுடன் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தினந்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தள்ளி வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து திருத்தேரினை துவக்கி வைத்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி தலைமை செயலர் துவக்கி அனைத்து அதிகாரிகளும் காரணமின்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தால் நான் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவையில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகள் துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நாள் கணக்கில் எவ்வித காரணமின்றி முடக்கி வைத்துள்ளதால் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 15 சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாகவும், இக்கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும், அந்த மசோதாவில் தலைமை செயலர் துவக்கி வைத்து மற்ற மாவட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எவ்வித காரணமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்யாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார். சட்டமன்ற கூட்டம் 8.5 நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி முடிவு செய்யும் என்றும், மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்தால் அது தொடர்பாக பரிசீலனை செய்து விவாதம் நடத்தும். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய 63ஆம் ஆண்டு உற்சவ விழாவையொட்டி பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய 63ஆம் ஆண்டு உற்சவ விழா 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, சக்தி கரகம் எழுந்தள்ளி, கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து பார்சாகி வார்த்தல் விழா நடைபெற்றது. இரவில் அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு உற்சவ விழாவிற்கு கோவிலுக்கு நிதி உதவியை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க மாவட்ட செயலாளர் சுகந்தமலர் மற்றும் முத்துக்குமார், உமா மகேஸ்வரி, மாலதி, பிரகாஷ், சந்தோஷ், செல்வம், வீரமணி, முருகன், பாலமுருகன், வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், சரவணன், ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழா பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு ஆலய பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போற்றியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் பரூக் மரைக்காயரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று முன்னாள் முதல்வர் முன்னாள் கவர்னர் பதவி வகித்து வரும் மரைக்காயர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி முத்தியால்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் ஏற்பாட்டில் அருள்மிகு ஸ்ரீ முத்துராட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பின்னர் கோவில் திருப்பணிக்கு நிதி உதவி வழங்கினார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். விழாவில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர் குருசாமி ஏகாம்பரம், மங்களம் தொகுதியின் பொறுப்பாளர் கண்ணபுரான் ஆகியோர் தலைமையில் வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆயுள், ஆரோக்கியம், அரசாங்க பலம் மேம்பட அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் பிரசாதம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, மண்ணாடிப்பட்டு தொகுதி SR பாஸ்கரன், திருப்புவனை தொகுதி தட்சிணாமூர்த்தி, மங்களம் தொகுதி தலைவர் சபரி, வில்லியனூர் மாவட்ட தலைவி அனிதா, பிரசன்னா, மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜ் மற்றும் ஊர் பிரமுகர்கள் திருவரசன், ஜெயமூர்த்தி, பிச்சைமுத்து, சுரேஷ், மணிகண்டன், சந்துரு, வீரமுத்து உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போட்டி பிறந்தநாள் வாழ்த்து கூறி சமர்ப்பித்தனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்மசி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். அரியூரில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்மசி கல்லூரியில் B.Pharm படிப்பை முடித்த மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. விழாவில் கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி அனைவரையும் வாழ்த்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் வட்டங்கள் வழங்கி வாழ்த்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி மாநில அளவில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் அதை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் சிறந்த மாணவர்களை உருவாக்கி நாட்டு மக்களுக்கு மருத்துவ சேவைக்காக அர்ப்பணிக்கின்றனர். கடந்த 2007ஆம் ஆண்டு இக்கல்லூரியை தான் திறந்து வைத்து சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்து பேசினார். அதேபோல் இக்கல்வி நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் மேலும் பல்வேறு கல்லூரிகளை திறந்து சிறந்த கல்வி கேந்திரமாக மாற்றியுள்ளார். இக்கல்லூரியில் மருத்துவம் பயின்ற மாணவர்கள் பல்கலைக்கழக அளவில் அதிக தங்கப் பதக்கங்களை பெற்றதை நான் அறிவேன். சிறந்த மருத்துவம் மாணவர்களை உருவாக்கி வரும் இக்கல்லூரி மருத்துவ மாணவர்களுக்கு இணையாக இந்த பார்மசி படிப்பு உள்ளது. பல்வேறு மருந்து கம்பெனிகளில் வேலை வாய்ப்பு அதிகம் உள்ள படிப்பாக இது இருந்து வருகிறது. புதுவையில் தற்பொழுது அதிக அளவில் மருந்துகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன. அந்த கம்பெனிகளில் பணிபுரிந்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி பெற்றோர்களின் கனவுகளை நினைவாக்க வேண்டும் என்று பேசினார். பெற்றோர்களின் சுமையை குறைக்க சென்டாக் மூலம் பல கோடி ரூபாய் கல்விக்காக புதுச்சேரி அரசு செலவு செய்து வருகின்றது. அதை பயன்படுத்தி மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து பட்டங்களை பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்மசி கல்லூரியின் முதல்வர் ஜெயராமன், கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர் ராஜி கிருஷ்ணா, முதன்மை இயக்குநர் டாக்டர் வித்யா, பார்மசி கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் நிர்மலா, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்து பட்டம் பெற்ற மாணவர்களை வாழ்த்து பேசினர். இவ்விழாவில் பல்கலைக்கழக அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆண்டு சிறப்பு மலர் புத்தக வெளியீட்டு விழா, அலுமினி சங்க உறுப்பினர்கள் துவக்க விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. விழா முடிவில் பார்மசி கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஜீவிதா நன்றி உரை கூறினார். முன்னாள் ஆளுநர் பரூக் மரைக்காயர் பிறந்த தினத்தை ஒட்டி கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் துவக்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் முன்னாள் ஆளுநர் பரூக் மரைக்காயர் பிறந்த நாளையொட்டி இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் காது, மூக்கு, தொண்டை, கண் மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை, மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு
சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை 2% நடைமுறையை பின்பற்றுவதாக முடிவு செய்து ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டியில் 12 விழுக்காடு 28 விழுக்காடு ஆகிய விகிதங்களை நீக்கிவிட்டு 5 விழுக்காடு 18 விழுக்காடு ஆகிய 2 விகித நடைமுறையை பின்பற்றுவதாக முடிவு செய்யப்பட்டு ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குறிப்பாக மின்னணு பொருட்கள், வாகனங்கள் மீதான வரி குறைப்பு மக்களிடையே நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த வணிகர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன், இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களின் அன்றாட தேவை, முக்கிய பொருட்களுக்கு வரியை குறைத்துள்ளனர். வியாபாரிகளுக்கு இனிப்பான செய்தியாக இது இருக்கும் என தெரிவித்தார். பின்னர் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு காரணமாக இருந்த பிரதமர் மோடிக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து நெல்லித்தோப்பை சேர்ந்த உமாபதி செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, பொதுமக்களின் நலன் கருதி ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு இந்த ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. முக்கியமாக பால் பொருட்கள், காலணி மற்றும் பல வகைகள் குறைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதற்காக பிரதமர் மோடிக்கும் மத்திய நிதி அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். உழவர்கரையை சேர்ந்த சரவணன் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, தீபாவளியை முன்னிட்டு இனிப்பான செய்தியாக மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வரிகளை குறைத்துள்ளது என்றும் மக்களிடம் இது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்தார். வரி குறைப்பு நடுத்தர மக்களின் மிகப்பெரிய சுமையை குறைக்கும் என்று தெரிவித்த அவர், பிரதமர் மோடிக்கும் மத்திய நிதியமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலியார்பேட்டையை சேர்ந்த திருச்சந்திரன், அனைத்து மாநிலத்தில் உள்ள ஏழை மக்களின் நலனை கருதி இந்த வரி குறைப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இதனால் பிரதமர் மோடிக்கும் நிதி அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் ஆசிரியர் தின விழா மற்றும் மிலாது நபி விழா, ஓணம் பண்டிகை விழா ஆகிய முப்பெரும் விழா மண்ணடிப்பட்டில் பெரியபேட் மாரியம்மன் கோவில் தெரு, ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் தில்லை நாயகி தலைமை தாங்கினார். விழாவில் மகளிர் தலைவி கல்பனா, பொதுச் செயலாளர் செல்வராஜன், துணை பொதுச் செயலாளர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து மகளிருக்கும் 5 கிலோ அரிசி விகிதம் அனைவருக்கும் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் தலைவர் கலைமாமணி டாக்டர் வி.கே. சுவாமிதாசன் ஆசிரியர் தினத்தை பற்றி பேசி அனைவரையும் வரவேற்று வாழ்த்துரை வழங்கி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டையில் பாஜக பிரமுகர் கமலக்கண்ணன் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் கமலக்கண்ணன் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ், உழவர்கரை சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழாவை முன்னிட்டு 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 12வது தெருவில் மேற்கு திசையில் அமைந்த ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தின் 14ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை மற்றும் 108 சங்காபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, லட்சார்ச்சனை, 108 சங்கு பிரதிஷ்ட, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்க அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மூலவருக்கு சந்தன காப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை அறங்காவலர் குழு இளைஞர்கள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் எம்.எச்.என். ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பிள்ளைச்சாவடி, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் மற்றும் சின்ன காலாப்பட்டு ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் வட்டார தலைவர் முகுந்தராஜ், வடக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பெருமாள்,
பொதுச் செயலாளர் கதிர்வேல், வழக்கறிஞர், வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார், பிள்ளைச்சாவடி காங்கிரஸ் பிரமுகர் தினேஷ், காலாப்பட்டு காங்கிரஸ் பிரமுகர் வீரபத்ரன், வட்டார செயலாளர் ஸ்ரீதர், வட்டார செயலாளர் அஞ்சலாட்சி, காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட அனைத்து காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கணபதி செட்டிக்குளம் ஊர்களை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மறைந்த முன்னாள் முதல்வர் மரைக்காயர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லப்பூர் தெருவில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளிகள் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நோக்கம் ஆசிரியர்களின் அயராத உழைப்பையும் மாணவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் கொண்டாடுவது ஆகும். பள்ளியின் முதல்வர் ரோட்டரி சங்க உறுப்பினர்களை அன்புடன் வரவேற்றார். ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பிரசன்னகுமார் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே உரையாற்றினார். அப்பொழுது அவர் ஆசிரியர்களின் முக்கியத்துவத்தையும் சமூகத்தில் அவர்கள் வகிக்கும் பங்கையும் எடுத்துரைத்தார். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பள்ளியின் 6 சிறந்த ஆசிரியர்களுக்கு நேஷன் பில்டர்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது. இந்த விருது அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சிறந்த கற்பித்தல் திறனுக்காக அங்கீகாரமாக வழங்கப்பட்டது. விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் பாலா இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் யோகி, பிரேம்ராஜா, மனோகர், டாக்டர் சம்பத், வெங்கட்ரமணி, ஸ்ரீனிவாசன், மீரான் மற்றும் மோனிஷா ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர்களின் பங்களிப்பு இந்த நிகழ்வை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றியது. ஆசிரியர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்களும் ஆசிரியர்களை பாராட்டி பேசினர். ஆசிரியர்கள் தங்கள் அனுபவங்களையும் மாணவர்களுக்கு அவர்கள் கூறும் அறிவுரைகளையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்வு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்த உதவியது. இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டம் திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் உத்வேகமான சூழ்நிலையை உருவாக்கியது. ஆசிரியர்கள் தங்கள் பணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சிறப்பாக செயல்பட இது ஒரு ஊக்க சக்தியாக அமைந்தது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் இந்த முயற்சி ஆசிரியர்களை கௌரவிப்பதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்தது. இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றுவதற்கும் அவர்களை ஊக்குவிப்பதற்கும் மிகவும் அவசியம். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.